அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் வாங்கியிருக்கிறேங்க. 3/4 கிலோ வாங்கினேன். அதில் எல்லாம் அந்த தண்டு பகுதியெல்லாம் போக 1/2 கிலோ தான் அந்த பூ வந்துச்சு. இப்போ அதை லைட்டாக இந்த சுடுதண்ணில் போட்டு எடுத்துடலான்னு சொல்லி கடாயில் தண்ணி ஊற்றிட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்க்கலாம். நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணி தயிர் சாதத்தோட இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா நம்ம அந்த காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய நச்சு, அதாவது மருந்து அதிகமாக தெளித்து தான் இந்த காலிஃப்ளவரை பயிரிடுவாங்க. அந்த மருந்தோட எஃபெக்ட் முறியறதுக்காக தான் அந்த சுடுதண்ணில் போட்டு எடுக்கிறது. 5 நிமிஷம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம காய் வடிகட்டுறதில் எடுத்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். இன்னொன்று, நம்ம இந்த சுடுதண்ணில் போட்டு கொதிக்க விடக்கூடாது. அந்த சுடுதண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணில் உடனே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மருந்தோட நச்சுத்தன்மையும் போயிடும். கூடவே சின்ன சின்ன புழுக்கள் இருந்துச்சுன்னா அதுவுமே சரியாயிடுங்க. இப்போ இந்த மாதிரி காலிஃப்ளவரை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ மசாலா இதுக்கு பரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்கும்போது நல்லா அந்த மசாலா உதிராமல் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது தனி மல்லித்தூள் தான் நான் சேர்த்துருக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டு மசாலாவை பரட்டிட்டு கூட நீங்கள் லைட்டாக நாக்கில் தொட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல் தாங்க. சேர்த்தா கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்கும், அது அவ்வளோதான். 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மசாலாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பையும் தண்ணி சேர்த்துற வேண்டாம். ரொம்பையும் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டவே செய்யாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலாவை பக்குவமாக பரட்டிக்கோங்க. அரிசி மாவும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் கட்டிகள் இல்லாமல் கை வச்சு நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ மசாலாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் பரட்டினதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்து ஆற வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து மசாலா நல்லா காலிஃப்ளவரில் ஒன்று போல் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உடையாதுங்க, ஏன்னா நம்ம வந்து சுடுதண்ணில் சும்மா அப்படி போட்டு தான் எடுத்துருக்குறோம். அதனால் உடையாது. தைரியமாக மசாலாவில் போட்டு அந்த பூவை பரட்டி எடுத்துக்கோங்க. இன்னொன்று, பூ வந்து நல்லா கெட்டி பூவாக இருந்தால் தான் உடையாது. நீங்கள் பூ வாங்கும்போது அந்த கெட்டி பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா பரட்டியாச்சு. குறைஞ்சது 1 ஹவர் ஊறினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மசாலா உதிராது. நல்ல உப்பு காரமெல்லாம் காலிஃப்ளவரில் பிடிச்சி சூப்பராக இருக்குங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அதிகமாக புகை வர்ற அளவுக்கு சூடு கொடுக்க வேண்டாங்க. லைட்டாக அந்த மாதிரி சூடாகி வரும்போதே நம்ம கலந்து வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இன்னொரு முறை கரண்டி வச்சு மசாலாவை நல்லா ஒன்று போல் பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிச்சு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலாப்பில் ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வந்து காலிஃப்ளவர் வெந்திருக்கவே செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. அரிசி மாவும் அதே மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியாக அந்த காலிஃப்ளவர் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து மற்ற மசாலாக்கள்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்ல உப்பு காரம் புளிப்புன்னு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான காலிஃப்ளவர் சில்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம். இது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை பொரித்து எடுத்துருக்கோம் இல்லையா, ரெண்டாவது மீதி இருக்கிறத நம்ம சேர்த்து பொரிக்கலாம். அது கூட நான் இன்னும் 2 பொருள் சேர்த்து பொரிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து பொரிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டேன், கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இந்த காலிஃப்ளவர் வெந்து வரும்போது அந்த வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு இந்த காலிஃப்ளவரோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் நீங்கள் இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நல்லா அதாவது இது என்ன எப்படி இருக்கும்னா பக்கோடாலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரோட கருவேப்பிலையும் இந்த காலிஃப்ளவரும் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்கள் காய் செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரை செஞ்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. வாங்க, மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.